Hi, hello and welcome back to our channel Kannan. இன்னைக்கு நம்ம சில்லி காலிஃப்ளவர் ட்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முழு பூண்டை தோல் உரித்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அப்படி இல்லைன்னா சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். மீன்வைல் சைட் பை சைட் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர் மிக்ஸை நம்ம அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுக்க போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணியிருந்த கார்லிக் ஆட் பண்ணி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணதை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன காலிஃப்ளவரை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் ஒரு பேட்சாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். டேங்கி டேஸ்ட் வேணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம பொரித்து வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒரு பேட்சாக ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேமை ஹையில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்தோன்னா நம்மளோட சில்லி காலிஃப்ளவர் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக டேங்கியாக ஹாட்டாக நல்லா இருந்தது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது வந்த ரெசிபி தான். அதை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.